இன்றைய தினம் வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களுடன் என் வணக்கங்களை ஏறெடுக்கிறேன். இந்த வாரம் நாம் தியானிக்க இருப்பது கர்த்தரின் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் தாவீது. அவரை குறித்த குணநல ஆய்வு, கேரக்டர் ஸ்டடி என்று சொல்வார்கள். அதில் சென்ற வாரம் 1 சாமுவேல் 16 30 அதிகாரம் வரைக்கும் உள்ள கர்த்தர் எப்படி ஒரு சிறந்த ராஜாவாக தாவீதை உருவாக்கினார் என்பதை தாவீதின் பயிற்சி என்ற தலைப்பிலே நாம் தியானித்தோம். கர்த்தர் எப்படி தாவீதுக்கு பயிற்சி கொடுத்தார், அதில் தாவீதிடத்தில் காணப்பட்ட சிறந்த குணாதிசயம் என்ன என்பதையும், பயிற்சியின் கடைசி வேளையில் அவர் செய்த ஒரு தவறு என்ன என்பதையும் நாம் சென்ற வாரம் நாம் படித்தோம். இவ்வாரம் தாவீது தேவன் அவருக்கு கொடுத்த ஊழியத்தை சிறந்த ராஜாவாக எப்படி நிறைவேற்றினார் என்பதை தாவீதினுடைய ஆட்சி என்ற தலைப்பிலே 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 1-24 அதிகாரத்திலும் 1 நாளாகம புஸ்தகத்திலே 12-29 அதிகாரம் வரை உள்ள பகுதியிலிருந்து நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு படிப்படியாக நடக்க வேண்டிய 3 காரியங்கள் நடைபெற்றது. அதை நாம் முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அபிஷேகம். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஊழியத்திற்கென்று அபிஷேகித்தது. அபிஷேகம் என்றாலே அதற்கு பின்னாடி ஒரு பொறுப்பு, இந்த காரியத்தை செய்யும்படியாக என்றுதான் அபிஷேகம். அதனால அந்த அபிஷேகத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன, என்னை அபிஷேகித்திருக்கிற என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனிடத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது முதலாவது நடக்க வேண்டும். தேவனால் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார், நமக்கு தெரியும். இரண்டாவது ஸ்டெப் என்னவென்றால் அங்கீகாரம். அவர் ஊழியம் செய்ய வேண்டிய பகுதியில் உள்ள ஜனங்கள் அவரை தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் என்பதை அங்கீகரிக்க வேண்டும். தாவீதினுடைய பயிற்சியின் வேளையிலே அவர் நடந்து கொண்ட விதம், அவருடைய சுபாவம், சிறப்பு தன்மைகள், இவை அவரை ஒரு தலைவனாக ஜனங்களிலே அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. ஜனங்கள் அவர் ஒரு சிறந்த தலைவர் என்ற ஒரு அங்கீகாரத்தை ஜனங்கள் கொடுப்பதற்கு இது எதுவாக இருந்தது. இன்றையும் ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருமே தேவன் நமக்கு கொடுத்த பயிற்சியிலே நாம் இருக்கும் இடத்துல தேவனுக்குரிய காரியத்தை, நம் கையில் தேவனுக்குரிய காரியத்தை சிறப்பாக, அது தேவ நாம மகிமைக்காக செயல்படுகிற போதுதான் ஒரு ஊழியக்காரனாக ஜனங்களால் அங்கீகரிக்கப்பட முடியும். மூன்றாவதாக ஒரு காரியம், அவரை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அதிலே அவரை அமர்த்துதல், கார்னேஷன் அப்படிம்பாங்க. அதே போல மூன்றாவதாக அமர்த்தப்படுதல். இதற்கு பின்னால் ஜனங்கள் அவரை ஒரு தலைவனாக அங்கீகரித்தது மாத்திரமல்ல, ஒரு தலைவனாக அவரை ஜனங்கள் நியமித்து அவருடைய ஆளுகைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுத்தினார்கள். இந்த 3 காரியங்களும் தாவீதின் வாழ்க்கையில் படிப்படியாக நடைபெற்றது. பெலிஸ்தரோடு யுத்தத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த சவுல், அவர் மகன் யோனத்தான் மடிந்து போன பின்பு, அதுவரை பெலிஸ்தரின் பகுதியிலே குடியிருந்த தாவீது தேவனுடைய ஆலோசனையின்படி யூதாவின் பகுதியில் உள்ள எப்ரோனுக்கு வருகிறார். எப்ரோன் இஸ்ரவேல் சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு இடம். ஆபிரகாம் முதலில் விலைக்கு வாங்கின பூமி அங்கேதான் இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் முற்பிதாக்களுடைய கல்லறை அங்கேதான் இருக்கிறது. அங்கே வந்தவுடன் அது யூதாவுக்காக ஒதுக்கப்பட்ட, சீட்டு போட்டு யோசுவாவின் மூலமாக சீட்டு போட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி. அங்கே தாவீது வருகிறார். அப்போது தாவீதினுடைய சொந்த ஜனங்களாகிய யூதா கோத்திரத்தார் மட்டும் அவரை தங்கள் ராஜாவாக முடிசூட்டி அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டார்கள். அவர் சுமார் அங்கே 7 வருடம் 6 மாதங்கள்
அங்கே அவர் ராஜாவாக இருந்தார். இதை நாம் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 2வது அத்தியாயத்தில் 1-4 வசனங்களில் நாம் பார்க்கலாம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளாகிய யெஸ்ரவேல் ஊராளாகிய அகினோவாமோடும் நாபாலின் மனைவியாயிருந்த கார்மேல் ஊராகிய அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான். அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனின் சுற்று ஊர்களிலே குடியேறினார்கள். அப்போது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அவருடைய சொந்த ஜனங்கள் முதலே அவரை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அவர் சுமார் 7 வருடம் 6 மாதங்கள் அங்கே அவர் ஆட்சி செய்து வந்தார். இதை 2 சாமுவேல் 2வது அத்தியாயத்தில் 11வது வசனத்திலே பார்க்கலாம். ஆனால் யூதா கோத்திரத்தை தவிர மற்ற 11 கோத்திரங்களும் சவுலுடைய மகனாக இருந்த இஸ்போசேத்தை ராஜாவாக கொண்டு சவுலின் படைத்தலைவனாக இருந்த அப்னேர் மூலமாக அந்த பகுதியை அவரை ராஜாவாக வைத்து அவருடைய ஆளுகை கீழாக இருந்தார்கள். அப்னேர் அங்கு முக்கியமான ஒரு பலசாலியாக இருந்தான். அவன் தான் ராஜாவுக்கு அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டு உண்மையிலே ஆளுகை செய்தது அப்னேர் தான். அவரை மக்னாயிம் பகுதியை தலைநகராக கொண்டு அவர்கள் ஆண்டு வந்தார்கள். சில வருடங்களுக்கு பின்பு அப்னேர் தாவீதின் படைத்தலைவன் யோவாபினாலே கொலை செய்யப்படுகிறார். அதே சமயம் சவுலின் மகன் இஸ்போசேத் அவருடைய சொந்த படைத்தலைவர்களான ரேகாபும் பானாவும் அவரை கொலை செய்கிறார்கள். அந்த சம்பவத்தில் அந்த தலைவர்கள் போனதுக்கு பிற்பாடு, தலைமைத்துவத்தில் யாருமே இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாகி போனதுக்கு பிற்பாடு, இஸ்ரவேலின் அனைத்து கோத்திரத்து தலைவர்களும் தாவீதை முழு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக நியமித்து முடிசூட்டி அவருடைய ஆளுகை கீழாக வருகிறார்கள். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 5வது அத்தியாயத்தில் 1-5 வசனங்களில் நம்ம பார்த்தால் அதில் இருக்கலாம். அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாய் இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷம் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பிற்பாடு கிட்டத்தட்ட சுமார் 20 வருடங்கள் கழித்து தான் முழு இஸ்ரவேலின் மேல் ஜனங்களினாலே அவர் ராஜாவாக முடிசூட்டப்படுகிறார். இந்த இடைப்பட்ட காலத்திலே அவர் தேவன் தந்த ஊழியத்திற்கு தன்னை பயிற்றுவித்து கொண்டு பலப்படுத்தி அதற்கு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு தேவன் தன்னை உயர்த்துகின்ற வரை அவருடைய கரத்தின் கீழ் அடங்கி இருந்தார். ஒரே ஒரு தவறை தவிர மற்ற எந்த காரியத்திலும் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு செய்யலாமா போகலாமா என்று கேட்டு கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டு வந்தார்.
தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை உட்படுத்தினவராக அவர் இருந்தார். அதை நாம் அவருடைய சங்கீதம் 23 நாம் நன்றாக அவர் எழுதின சங்கீதம் தான். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை ஆளுகிறவராய், என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டாலும் என்னை ஆளுகிறவர் அவரை, அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டவன் நான் என்று அவருடைய கரத்தின் கீழ் அடங்கி இருந்து அவருடைய ஆலோசனையின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார். இப்பொழுது கூட பார்த்தோம், நாம் யூதாவின் எங்கே போகலாமா என்று தேவனிடத்தில் கேட்டு போ என்று தேவன் சொன்னதை எங்கே போவது என்பதையும் தேவனிடத்தில் கேட்டு எப்ரோனுக்கு போ என்று சொன்னதை கேட்டு எப்ரோனுக்கு வந்தார். இன்று ஊழியர்கள் அநேகர் இடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டு அவர் ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். இது அவருடைய காரியத்திலிருந்து ஒரு சிறப்பான ஒரு தன்மை. அபிஷேகம் பெற்ற உடனடியாக தடதட என்று ஓடாமல் அதற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளு தேவன் ஏற்ற வேளையில் தன்னை உயர்த்துகிற வரைக்கு அவருடைய கரத்தின் கீழ் அடங்கி இருந்தார். அக்காலத்தில் நடைபெற்ற பயிற்சிகள் அனைத்திலுமே தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாக தன்னை நடப்பித்து காண்பித்தார். இப்பொழுது அவருடைய ஆட்சியிலே அவர் செய்த காரியங்கள் என்ன என்று பார்க்கலாம். விசேஷமாக அவருடைய ஆட்சியின் போது அவர் செய்த காரியங்கள் 4 காரியங்கள் மிக முக்கியமான காரியங்கள். அவர் செய்த முதல் காரியம், தேசத்தின் நடு மையத்தில் இருந்த ஒரு காலத்திலே பென்யமீனுக்காக சீட்டுப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு யோசுவா காலேபின் மூலமாக ஜெயிக்கப்பட்டு பிற்பாடு பென்யமீன் அதை சத்துருக்களிடத்திலே இழந்து போன ஒரு பகுதி எருசலேம். அங்கே இருந்தவர்கள் எபூசியர்கள். முன்னே இருந்த எபூசியர்கள் விரட்டி விட்டுத்தான் யோசுவாவின் காலத்தில் அதை பென்யமீனுக்காக ஒப்பு கொடுத்தார்கள். ஆனாலும் அதை இழந்து போய்விட்டார்கள் அவர்கள். திருப்பி அவர்கள் தான் ஆளுகை செய்தார்கள். அந்த எருசலேமை ஜெயித்து அங்கிருந்த எபூசியரை அழித்து எருசலேமை இஸ்ரவேலில் தலைநகராக மாற்றினார். அந்த எருசலேமை இன்னும் விரிவாக்கி இன்னும் பெரியதாக்கி பலப்படுத்தினார். இது 2 சாமுவேல் 5வது அத்தியாயத்திலே நம்ம 6 - 10 வசனங்களில நாம் அதை பார்க்கலாம். தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின உடனே அவர் செய்த முதல் காரியம் அதுதான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று சொல்லி தாவீதை நோக்கி இதற்குள் பிரவேசிப்பதிலே குருடரும் சப்பானிகளே உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அது கொஞ்சம் உயரமான ஒரு பகுதி, 3 பக்கங்களிலும் பள்ளத்தாக்கு, ஒரே ஒரு பகுதியில் இருந்துதான் மேலே ஏறி வர முடியும். இயற்கையாகவே பாதுகாப்பான ஒரு பட்டணம் அது. அதனாலதான் அவங்க தெளிவா சொன்னாங்க, குருடனும் சப்பானியும் கூட உன்னை உள்ள விட மாட்டாங்க நாங்க. ஆனா தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று. 9வது வசனம், அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீதுக்கு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட இருந்தார். முதலிலே செய்த காரியம் தனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தினார். இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலினுடைய வடக்கு பிராந்தியத்திற்கும் தெற்கு பிராந்தியத்திற்கும் நடுவிலே இந்த பட்டணம் இருந்ததுனால இது எல்லா கோத்திரத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக நடு மையத்தில் இருந்ததுனால இது எல்லாருக்கும் வந்து போகக்கூடியதாக ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய தேசத்தின் நடு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைநகரமாக மாறியது. தலைநகரமடியாக அழைத்து எல்லா கோத்திரத்தையும் இணைக்கும்படியான ஒரு காரியத்தை செய்தார். இரண்டாவதாக அவர் செய்த காரியம், இஸ்ரவேலின் முக்கிய எதிரியான பெலிஸ்தரை வென்று. என்றால் பெலிஸ்தர்கள் கடற்கரை ஓரமாயிருந்த முழு பகுதியும் ஒரு காலத்தில் யூதாவுக்காக என்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடம்தான். அதை முழுவதும் அவர்கள் ஆளுகைகளாக வைத்திருந்தார்கள். 5 பெரிய பட்டணங்களை கட்டி 5 ராஜாக்கள் அதை ஆண்டு வந்து வந்த ஒரு இடம். அவர்களை முற்றுமாக அழித்து அவர்கள் கையில் இருந்த பகுதிகளை
மீண்டும் தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் சத்துருக்களான அண்டை நாடுகளான நியாயாதிபதிகள் காலத்திலே அவர்கள் மூலமாகத்தான் இஸ்ரவேலர்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டு பாடுகள் கஷ்டங்கள் அனுபவித்தார்கள். அந்த அண்டை நாடுகளான அமலேக்கியர், அம்மோனியர், மோவாபியர், சீரியர் இவர்களை முறிய அடித்து யோசுவாவினாலே சீட்டு போட்டு ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு, ஆனால் அதை சுதந்திரிக்க முடியாமல் ஜெயிக்க முடியாமல் சத்துருவின் கையிலே ஜனங்கள் விட்டு போன பகுதிகளை எல்லாம் திரும்ப தன்னுடைய ஆளுகை கீழாக கொண்டு வந்தார். யோசுவாவின் மூலமாக தேவன் ஆரம்பித்ததை தாவீது போல இதற்கு முன் எந்த ஒரு யோசுவாவுக்கு பின்வந்த எந்த ஒரு தலைவர்களும் நியாயாதிபதிகளுமாக இருக்கட்டும் அல்லது முதல் ராஜாவாகிய சவுலா கூட இருக்கட்டும் செய்யவில்லை. இந்த ஒரு காரியத்தை செய்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் ஒன்றாக இணைத்து இஸ்ரவேலை ஒரு வலிமையான தேசமாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, இதுவரை ஜனங்களை ஒடுக்கின சத்ருவுடைய தேசங்களாகிய ஏதோம், மோவாப், அம்மோன், சீரியர் இவர்களை மேற்கொண்டு தனக்கு கப்பம் கட்டுகிறவர்களாக, தனக்கு அடிபணிந்து வாழுகிறவர்களாக அவர்கள் மேல் தன்னுடைய ஆளுகையும் அவர் அமைத்து வைத்தார். இது 2 சாமுவேல் 8வது அத்தியாயத்தில் 1-2 வசனங்களில நம்ம பார்க்கலாம். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்து கொண்டான். அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தர மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடு வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பங்கட்டுகிறவர்கள் ஆனார்கள். 5-6 வசனங்கள். சோபாவின் ராஜாவாகிய ஆதோசோருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகி சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 22,000 பேரை வெட்டி போட்டு தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். தானியங்கள் வந்தது ஒரு மிலிட்ரி கேம்ப் போல, இஸ்ரவேலினுடைய மிலிட்ரி கேம்பை அவங்க இடத்துல கொண்டு வச்சார். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 14-15 வசனங்களில் ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனங்களுக்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். தேசத்தை முழுமையாக தன்னுடைய ஆளுகை கீழாக சத்துருக்களை எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவர்களை தனக்கு கீழே அடிபணிய வைத்து இஸ்ரவேல் தேசத்தை ஒரு வல்லமை உள்ள வலிமையான ஒரு நாடாக உயர்த்தினார். அது மட்டும் அவர் செய்யவில்லை, சத்துருக்களை ஜெயித்தது மாத்திரம் கிடையாது, தேசம் முழுவதுமே ஒரு அரசாங்க கட்டமைப்பை உருவாக்கினார். இதற்கு முன் எந்த தலைவர்களும் செய்யவில்லை. அவர்கள் அவங்க ஊருக்குள்ள இருந்துகிட்டு அவங்க சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ இல்லையா, ஒரு அரசியல் கட்டமைப்பை கொண்டு வரவில்லை. சவுல் கூட அதை அவ்வளவு சரியாக முறைப்படியாக செய்யவில்லை. ஆனா அந்த காரியத்தை தாவீது மிக சிறப்பாக செய்து வைத்தார். இதை நம்ம 1 நாளாகம புஸ்தகத்திலே 27வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். 1வது வசனம். 1 நாளாகமம் 27. தங்கள் இலக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவரும் 1000க்கு சேர்வைக்காரரும் 100க்கு சேர்வைக்காரரும் இவர்களுடைய தலைவர்களும் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கீழாக 1000 பேருக்கும் 100 பேருக்கும் அதிபதிகளாக வைத்து அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சேர்வைக்காரர்கள் என்றால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இராணுவ பிரிவையும் உருவாக்கி ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு வந்தார். இதை நம்ம சிறப்பாக படிக்க வேண்டும் என்றால்
இந்த 27வது அத்தியாயம் முழுசும் படிக்கணும். 1லிருந்து 34 வசனங்கள் வரைக்கும் படித்தா அவர் அதை எப்படி செய்தார், எந்தெந்த பகுதிகளுக்கு எங்கே எங்கே யார் யாரை நியமித்து அவர்கள் மூலமாக தேசத்தை முழுமையாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, ஒரு கட்ட அமைப்புக்குள்ளே கொண்டுட்டு வந்தார். இது தாவீது செய்த மிக முக்கியமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, தான் முன் உடன்படிக்கை செய்தபடி சவுலுடைய மகன் யோனத்தானோடு உடன்படிக்கை செய்தது போல அவனுடைய மகனாகிய யோனத்தானுடைய மகனாகிய மோவிபேசத்தை ஆதரித்து அவனை தன்னோடு அனுதினம் விருந்து சாப்பிடுகிறவனாக வைத்தான். அவன் தகப்பன் யோனத்தானுடைய தகப்பன் சவுலினுடைய நிலங்களை எல்லாம், ஏனென்றால் எல்லாரும் இறந்து விட்டாங்க, ஒருத்தன் தான் வாரிசு, அதனால அதை எல்லாவற்றையும் இவனுக்கு திரும்ப மீட்டு எடுத்து கொடுத்து அதற்கு அதிபதியாக வைத்தான். மோவிபேசத்தை அவன் 2 கால்களும் முடமாகி போன ஒரு முடவன், அங்கீனமானவன், ஆலயத்திற்குள்ளும் ராஜா அரண்மனைகளுக்குள்ளும் வரக்கூடாது என்பது ஒரு நியமம் இருந்த காலத்திலே. ஆனால் அவனை தன்னோடு அனுதினமும் விருந்து சாப்பிடுகிறவனாக, தன்னோடு உணவு அருந்துகிறவனாக அரண்மனைக்குள்ளாக அவனை வைத்து அவனை பராமரித்தான். தான் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார், தேசத்தை அமைத்து கொண்டு வந்தார். இது அவர் செய்த மிக முக்கியமான 2வதான ஒரு காரியம். மிக முக்கியமான 3வதாக ஒரு காரியம், எருசலேமிலே ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தினார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அங்கே கொண்டு வந்து வைத்தார். இதை 1 நாளாகமம் புத்தகத்திலே நம்ம 15வது அத்தியாயத்தில் நம்ம அதை பார்க்கலாம். ஒன்று நாளாகமம் 15 1லிருந்து 3 வசனங்கள் படிக்கலாம். அவன் தனக்கு தாவீது நகரத்திலே வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றென்றைக்கு அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களே கர்த்தர் தெரிந்து கொண்டான் என்றார். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தன் ஆயத்தப்படுத்தின அந்த ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை எல்லாரும் எருசலேமிலே கூடி வர செய்தான். எல்லாரையும் கொண்டு வந்து, என்னடால் முதலிலே அதை போய் உற்சாகத்தில் ஒரு வண்டியில் மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்தாங்க. ஆனால் அது தேவனுடைய முறை அப்படி அல்ல. உடன்படிக்கை பெட்டிய தோளிலே இன்னார் தான் சுமக்க வேண்டும். லேவி வம்சத்தில் 3 கோத்திரம் உண்டு, 3 கோத்திரத்தில் இன்னார் தான் அதை சுமக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியமம். அதற்கு தேவனுடைய நியமத்திற்கு மாறாக போனதுனால அங்கே அடி விழுந்து ஒருத்தன் செத்து போனான். உடனே பயந்து போய் அங்கேயே ஒருத்தர் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ அவர் அந்த ராஜாவானதுக்கு பிற்பாடு நியாயப்பிரமாண புஸ்தகங்களை எல்லாம் வாசித்து பார்த்து, லேவியராகமும் அதையெல்லாம் வாசித்து பார்த்து விட்டு, ஓஹோ இதுதான் தேவனுடைய முறை என்பதை தெரிந்து கொண்டு இதை அவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஏற்படுத்தினார். 12-13 வசனங்களில பார்க்கலாம். லேவியரே, நீங்கள் பிதாக்களுடைய சந்ததியிலும் தலைவர்கள், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரையும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். முதலிலே நீங்கள் அதை சுமக்காதபடியினால் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நியாயமானபடி தேடாத போனபடியினாலே அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். எனவே நீங்கள் வாங்கன்னு அவங்கள கூப்பிட்டாங்க, அவங்க எடுத்து கொண்டு வந்தாங்க. இந்த பெட்டியை எடுத்து கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள எருசலேமிலே கொண்டு வந்து வைத்தாங்க. 16வது அத்தியாயம் 1வது வசனம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்ததியிலே சர்வாங்க தகன பலிகளின் சமாதான பலிகளின் செலுத்தினார்கள்.
ஸோ இதற்கென்று எருசலேமுக்குள்ள அவன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே போட்டு உடன்படிக்கை பெட்டியை அங்கே கொண்டு வந்து வைத்து வைத்தாங்க. இது அவர் செய்த முக்கியமான ஒரு காரியம். இப்போது எருசலேம் அரசியல் தலைநகராக மட்டுமல்ல, அனைத்து கோத்திரங்களுக்குமான ஆன்மீக தலைநகராகவும் மாறியது. இஷ்டப்பட்டா யாராவது போவாங்க வருவாங்க, இப்ப அப்படி கிடையாது. முக்கியமான தலைநகராக, ஆன்மீக தலைநகராக அதை மாற்றி உயர்த்தி கொண்டிருந்தார். எப்படி ராஜ்யத்தை கையிலே பிடித்து கொண்ட பிற்பாடு ராஜ்யத்தினுடைய முழு பகுதிகளும் அரசியல் கட்ட அமைப்புகளை உருவாக்கி அந்தந்த பகுதிகளுக்கு ஆள்களை நியமித்து அவர்கள் மூலமாக நாட்டை ஆண்டு கொண்டு வந்தாரோ, அதே காரியத்தை ஆலயத்திலும் அவர் செய்ய ஆரம்பித்தார். அனைத்து ஆசாரியர்கள் லேவியர்களை பிரித்து எடுத்து அனுதின ஆராதனைக்குரிய வழிபாட்டை ஒழுங்குபடுத்தி தேசத்திலே ஒரு உயிர் மீட்சியை எழுப்பி கொடுத்தார். இதை 1 நாளாகமம் 16வது அத்தியாயத்தில் 4-6 வசனங்களில நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தார். அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவருக்கு 2வதுமா இருந்தான். ஏயேல், செமிரோத், எகியேல், மத்தித்தியா, எலியாப், பெனாயா, ஓபேத் ஏதோம். இந்த ஓபேத் ஏதோம் வீட்டில் தான் கொஞ்ச நாளைக்கு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இந்த வண்டியில கொண்டு வந்து அடி விட்டு போனோன்னா அவர் வீட்டில் தான் வச்சாங்க. ஏயேல் என்பவர்கள் தம்புரு, சுரமண்டல் என்னும் கீத வாத்தியங்களை வாசிக்கவும் ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும், பெனாயா, யகாசியேல் என்னும் ஆசாரியர் எப்பொழுதும் தேவனுடைய உடன்படிக்கை முன்பாக பூரிக்கைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். இதை உள்ள கொண்டு வந்து வைத்த உடனடியாக அதற்கென்று சில ஆட்களை நியமித்து கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, அவர் பிற்காலத்திலே சில காரியங்களையும் அவர் செய்தார். தேவனுடைய காரியங்களுக்காக என்ன செய்தார்னு பார்க்கலாம். இதை 1 நாளாகமம் புத்தகத்துல 23வது அத்தியாயத்துல 1-6 வசனங்கள். தாவீது கிழவனும் பூரண வயது உள்ளவனும் ஆனபோது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்தான். அப்போது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். தலையாக எண்ணப்பட்ட அவர்களுடைய இலக்கம் 31,000. அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறதற்கும் 6,000 பேர் தலைவரும் மணியக்காரரமாய் இருக்க வேண்டும் என்றும் 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களினால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி அவர்களை லேவியின் குமாரராகிய கொர்ஷன், கோஹாத், மொராரி என்பவருடைய வகுப்புகளின்படி வகுத்தான். சோ தேசத்துக்குள்ள அரசியல் கட்டமைப்பு மட்டும் கொண்டு வரல, ஆலயத்திற்குள்ள இந்த ஒரு கட்டமைப்பை யார் யார் எங்கே இருக்க வேண்டும் லேவியர் கோத்திரத்திலே சொன்னபடியாக ஆட்களை பிரித்து எடுத்து கொண்டு வந்து வைத்தார். அதே போல 1 நாளாகமம் 23வது 13வது வசனம். அம்ராமின் குமாரர் ஆரோன், மோசே என்பவர்கள். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றென்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறவருக்கும் அவர் நாமத்தினாலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். லேவியரை எல்லாரும் கொண்டு வந்த போதும் ஆசாரிய வகுப்பு, பிரதான ஆசாரிய வகுப்பு ஆரோனுடைய குமாரர்களை அங்கே அவர் நியமித்து வைத்தார். 25வது வசனத்திலிருந்து இப்பொழுது அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறி இருக்க பண்ணினார். அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுவார் என்றும் இனி லேவியர் வாசஸ்தலத்தை ஆகியும் அதன் ஊழியத்திற்கு அடுத்த பனிமுட்டுகளை ஆகியும் எதையாகியும் சுமக்க தேவையில்லை என்றால் மோசையின் மூலமாக
லேவிக்கு கொடுக்கப்பட்டதில்லை. லேவியினுடைய 3 குமாரர்கள் பிரிக்கப்பட்டதில்லை. ஆரோனுடைய குமாரர்கள் பிரதான ஆசாரியரும் மற்ற 2 குறுப்பினர்களே ஒருவர் இந்த ஆலய கூடாரத்தை ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பகுதிகளை பிரித்து கட்டுவதற்கும் எடுத்து வைப்பதற்கும் அதை சுமந்து கொண்டு போய் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கும் ஒரு குறுப்பினருக்கும், இன்னொரு குழுவினருக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி மற்ற காரியங்களில் தோளிலே சுமந்து கொண்டு வருகின்ற காரியங்களையும், இப்படி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது அவர் சொல்லுகிறாரு, முந்தி பெட்டி அங்கங்க ஏரியாவை தூக்கிட்டு போனீங்க, இப்ப தேவையில்லை, நான் எருசலேமிலே பெர்மனண்டாக கர்த்தருக்கென்று, ஏன்னா தேசத்தை நமக்கென்று கொடுத்து விட்டார், இனி தேவனுக்கென்று இந்த இடத்தை நியமித்து விட்டார், இனிமேல் லேவியர் இது சுமந்து போக வேண்டிய தேவை இல்லை, அதனால உங்களுக்கு அந்த வேலைக்கு பதில் வேற வேலை தருகிறேன் என்று அவர்களுக்கு வேற வேலையை கொடுக்கிறார். 27வது வசனத்தில் தாவீது அவர்களை குறித்து சொன்ன கடைசி வார்த்தையின் முடிய லேவி புத்திரர்கள் தொகைக்குட்பட்டவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆரோனுடைய குமாரன்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாய் நின்று பிரகாரங்களையும் அறைகளையும் சகல பனிமூட்டுகளின் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்கு அடுத்த வேலையை விசாரிப்பதும் சமூக தப்பங்களும் போஜன பலிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டியை எடுத்து சுடுகிறதற்கும் திட்டமான சகல நிறைவையும் அளவையும் விசாரிப்பதற்கும் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேலைகளும் லக்கத்திற்கு உள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரம் செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும் ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்வதும் அவர்கள் வேலையாக இருந்தது. நீ சுமந்து போக வேண்டாம், இது பெர்மனன்ட் ஆயிடுச்சு, இங்கே உங்களுக்கு வேற வேலை கொடுக்கிறேன் என்று அந்த ஆராதனை முறைகளையும் ஒழுங்குபடுத்தி இவருடைய கரத்துணிகளாக கொடுத்தார். இதுவரை யாரும் செய்யாத ஒரு காரியம், யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்து கொடுத்தார். மோசே ஆரோனுக்கு பின்னர் படிப்படியாக குறைந்து நலிவடைந்த நிலைமையில் இருந்த தேசத்தின் ஆன்மீக வாழ்வை சிறப்படுத்தி தேசத்தில் ஒரு ஆன்மீக எழுப்புதலுக்கு ஒரு வித்திட்டார் என்றால் இதுக்கு முன்னாடி பார்க்கிறோம், ஜனங்கள் தேவனை விட்டு விட்டு புறஜாதி வணக்கத்தில் போகிற போது சத்துருவினால் மேற்கொள்ளப்பட்டு அடி வாங்கினாங்க. அப்ப அழுது கதறன்னு போறது ஒரு நியாயத்தை எழுப்பினார் தேவன். ஆனால் அவள் தேவன் இருதயத்திற்கு ஏற்றபடியாக தேவனுடைய ஆலயக்கு உட்பட்டவர்களாக தேவ நாமத்தை உயர்த்தும்படியாக காரியங்கள் செய்யாததுனால திரும்ப திரும்ப இது போனாங்க. ஆனா தாவீது அந்த காரியத்தை சிறப்பாக செய்தார். தேசத்தினுடைய வல்லமை பலன் தேவனில் இருக்கிறது. தேவனுக்குரிய காரியத்தை தேவனுக்குரியபடி சரியாக நடத்த வேண்டியதை முறையாக செய்து வைத்தார். இஸ்ரவேல் தேசம் மனித ராஜாவினால் மட்டுமல்ல, பரலோக தேவனாலும் ஆளப்படுகின்ற தேசம் என்ற உணர்வுக்கு ஒரு உயிரூட்டினார். மிக முக்கியமான காரியம். 4வதாக அவர் செய்த ஒரு காரியம், தன்னை தேவன் உயர்த்தி இருந்தாலும் தேவனுடைய மகிமையை தேவனுடைய நாம மேன்மையை எப்பொழுதும் வாஞ்சிக்கிறவராக இருந்த அவர் ஆடு மேய்க்கிற என்னை ராஜாவாக தேவன் உயர்த்தி இருக்க அவருக்கு மகிமையாக ஒரு ஆலயத்தையும் கட்ட விரும்பினார். என்றால் கூடாரத்துக்குள்ளதான் தேவனுடைய உடன்படிக்கை இருக்குது, அதுதான் தேவனுடைய ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், தேவன் அங்கே பிரசன்னமாக இருக்கிறார், அதுதான் தேவனுடைய வீடு என்று சொல்லப்பட்டது. ஆனா கூடாரத்துக்குள்ள இல்லாம அவருக்கு ஒரு மகிமையான ஒரு பெர்மனண்டான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு, பெர்மனண்டான ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்த விருப்பத்தை ஏறெடுத்தார். ஆனா அதன் விளைவாக தேவனிடத்திலிருந்து விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் சுதந்திரித்துக் கொண்டார். இதை நம்ம 2 சாமுவேல் புஸ்தகத்துல 7வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். அத 7வது அத்தியாயத்துல 1 படிக்கலாம்.
கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கில், ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே வாசமாயிருக்கிறதே அப்படின்னா. ஆண்டவர் என்னை உயர்த்தினாரு, நான் நன்றாக கட்டப்பட்ட மரங்களாலும் கற்களாலும் கட்டப்பட்ட நல்ல வீட்டுக்குள்ள குடியிருக்கிறேன். ஆனா தேவனும் டென்ட்டுக்குள்ள குடியிருக்கிறாரு, எனக்கு அது சரியாக தோன்றவில்லையே என்று சொன்னான். அப்போது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தின் உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு மனித யோசனையின்படியாக அவர் அந்த காரியத்தை சொல்லிட்டார். ஓஹோ, தேவனுக்கும் கேதுரு மரங்களால செய்யப்பட்ட கற்களால் கட்டப்பட்ட நல்ல ஒரு ஆலயம் கட்டணும் விரும்புகிறாய், செஞ்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாக என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையாவது சொன்னதுண்டோ? இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனையில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கின்ற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரை நடந்தது போல நியாயக்கேட்டின் மக்களால் அவர்கள் சிறுமைப்படாமல் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். தேவனுக்கு ஒரு நிலையான வீடு கட்ட வேண்டும் என்று விரும்பினான். ஆனா அவர் சொல்லுகிறாரு, இப்ப நான் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவேன் அப்படிங்க. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். இது சாலமோனை குறித்து சொன்னப்பட்டது என்று ஒரு வழியாக பார்த்தாலும் இந்த வார்த்தையில் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. அதே போல பிற்பாடு வருகிறார். சாலமோனை மறைமுகமாக வைத்து இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்கதரிசனம் அவர் கொடுக்கப்பட்டது. சாலமோனை குறித்த ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். என் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். அதாவது உன் வம்சத்திலே வம்சாவளியாக ஆளுகிற உரிமை இஸ்ரவேல் ஒரு தேசமாகவே இருக்கும். அதனுடைய ராஜா உன்னுடைய வம்சாவளியாக உன் மகனாகவே இருப்பான். எப்படி ஆலயத்தினுடைய ஆசரிப்பு பிரதான ஆசாரியன் ஆரோன் வம்சத்தாருக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போலவே ஆளுகை செய்யக்கூடிய பொறுப்பு உனக்கு இருக்கும். இது நித்தியமாக இருக்கும் என்று ஒரு பெரிய வாக்குத்தத்தை ஆசீர்வாதமாக அவரிடத்தில் பெற்றார். இதோடு நிற்காமல் தாவீது செய்த இன்னொரு முக்கியமான காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம். தாவீது ஆலயம் கட்ட தேவன் அனுமதிக்கவில்லை. உன் மகன் கட்டுவான் அப்படின்ட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி அதன்படி சாலமோன் தேவனுக்குரிய ஆலயம் கட்டலாம். ஆனாலும் அந்த ஆலயம் கட்டுவதற்கான பிளான்
மாதிரி மாடல், இப்படித்தான் இந்த ரூம் இருக்கணும், இப்படித்தான் இந்த ரூம் இருக்க வேண்டுகின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் பிளான். அதில் உள்ள பொருட்கள், உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்க வேண்டும், தூபப்பீடம் எப்படி இருக்க வேண்டும், பலிபீடம் எப்படி அமைக்கப்பட வேண்டும், குத்து விளக்குகள் எப்படி இருக்க வேண்டும், அனுதின அப்பம் வைக்கக்கூடிய அந்த சமூக தப்ப மேசை அது எப்படி இருக்க வேண்டும், இதற்குரிய அந்த ஒரு பிளான். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நான் கூடாரம் இங்கே போட்டு வைத்திருக்கிறேன், ஆனா இந்த தேவனுடைய ஆலயம் இருப்பதற்கு, நிரந்தரமா இருப்பதற்கு வேண்டிய ஒரு இடம், நிலம், அதையும் இவர் காசு கொடுத்து வாங்கி தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு தேவையான, அந்த கட்டுமான பணிக்கு தேவையான பொன், வெள்ளி, இரும்பு, வெண்கலம், மொத்தம் அது வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்களையும் கூட இவர்தான் சேகரித்து வைத்து சாலமோன் கையிலே கொடுத்தார். சாலமோன் இவர் கொடுத்ததை வைத்துக்கொண்டு, இவர் நியமித்து கொடுத்த ஆட்களை கொண்டு அவர் செய்த பிளான் படி ஒரு சூப்பர்வைசராக நின்று கட்டி கொடுத்தார். அவ்வளவுதான். ஆனா அதற்கு தேவையானது எல்லாவற்றையும் தாவீது சகோதரத்து கொடுத்தார். இதை நம்ம 1 நாளாகமம் புஸ்தகத்துல 28வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா தாவீது அந்த காரியத்தை அங்க தெளிவாக சொல்லுகிறார். 21 நாளாகமம் 28ல 11லிருந்து 21வது அத்தியாயத்துல பார்க்கலாம். 1 நாளாகமம் 21வது அத்தியாயத்துல அந்த நிலத்தை எப்படி வாங்கினார் அப்படிங்கறத அங்க சொல்லுகிறார். 1 நாளாகமம் 21வது அத்தியாயம் 24லிருந்து 26 வசனங்கள். அதற்கு தாவீது ராஜா ஒர்னானை நோக்கி, அப்படியல்ல, நான் உன்னுடையதை இலவசமாக வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த நிலத்தை 600 சேக்கால் நிறை பொன்னை ஒர்னானுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலியின் மேல் இறங்கின அக்னியினாலே அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். இந்த இடத்துலதான் நிரந்தரமாக தேவனுக்கு பலிபீடமும் ஆலயம் கட்ட வேண்டும் என்று அந்த நிலத்தை விலைக்கு வாங்கி பலிபீடத்தை கட்டி அதில் பலி செலுத்தின போது வானத்திலிருந்து அக்கினி இறக்கி தேவன் அதை அங்கீகரித்தார். எப்படி மோசே முதலாக ஆசரிப்பு கூடாது கட்டின போது வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார், அதே போல இங்கேயும் இந்த காரியத்தை செய்தார். 22வது அத்தியாயத்துல 1லிருந்து 5 வசனங்கள் பார்க்கலாம். அப்போது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலியிடும் இருக்கும் ஸ்தானமும் இதுவே என்றான். பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடி வர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கல்லுகளை வெட்டி பணிபடுத்தும் கல் தச்சரை ஏற்படுத்தினான். தாவீது வாசல்களிலும் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிறந்த கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியரும் சீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். தாவீது, என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாக விளங்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்கு வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சபதரித்து வைத்தான். இது அவர் உயிரோடு ஆட்சி செய்கிற காலத்திலே இவ்வளவு காரியத்தையும் செஞ்சிட்டாரு. ஆனா கடைசியில இன்னொரு காரியத்தையும் செய்தார். 1 நாளாகமம் 28வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் படிக்கலாம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் அத பிளானையும் ஆவியினாலே தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களின் வார்க்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும்
ஆசாரியரும் லேவியரும் வரிசையாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்கும் உரிய கட்டளைகளும் கொடுத்தான். அவன் பற்பல வேலைகளுக்கு வேண்டிய சகல பொற்பாத்திரங்களுக்கு நிறையும்படி பொன்னையும், பற்பல வேலைக்கு வேண்டிய சகல வெள்ளி பாத்திரங்கள் வெள்ளியையும், பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளின் பொன் விளக்குகளும் ஒவ்வொரு விளக்கு தண்டுகளும் அதன் விளக்குகளின் நிறையின்படி வேண்டிய பொன்னையும், வெள்ளி வேலைக்கு ஒவ்வொரு விளக்கு தண்டுகளையும் அதன் விளக்குகளின் நிறைக்கு வேண்டிய வெள்ளியையும், சமூக தப்பங்களை வைக்கும் ஒவ்வொரு மேஜைக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும், வெள்ளி மேஜைகளுக்கு வேண்டிய வெள்ளியையும், முள்கரடுகளுக்கும் கலசங்களுக்கும் தட்டுகளுக்கும் வேண்டிய பசுமொன்னையும், பொன் கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கு நிறையின்படி வேண்டியதும், வெள்ளி கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கு நிறையின்படி வேண்டியதும், தூபங்காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து, செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களின் வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து, இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகளெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். அந்த மாதிரி, மாடல், பிளான், அதுக்கு வேண்டிய பொருள் எல்லாத்தையும் இவர் சேர்த்து வைத்து அவர் கையில கொடுத்துட்டார். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமல் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கும் சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைகளை எல்லாம் ஆசாரியர் லேவியர் வகுப்புகளில் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைகளுக்கும் சகல வேலையில நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற்படி கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றார். அதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்துட்டாரு. அதோடு மாத்திரம் இருக்காம, இதை நான் மட்டும் கை வைத்து செய்த என்னுடையதாக இருக்கக்கூடாது, இது இஸ்ரவேல் சகல தேசத்தாருக்கும் சகல கோத்திரத்தாருக்கும் இதில் பங்கு இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த ஒரு காரியத்தையும் செய்தார். அந்த 29வது அத்தியாயத்தில் 1-9 வசனங்களில பார்க்கலாம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நான் என்னாலே ஏன் மன்றம், என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பல வர்ண கற்களையும், விலையேறப்பட்ட சகலவித ரத்தனங்களையும், பொன் கற்பாலங்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக சபதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கும்படி கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்கும் ஒப்பீரின் தங்கமாகிய 3000 தாளந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாளந்து வெள்ளியும் கொடுக்கிறேன். இப்பொழுதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்று கேட்கிறார். அப்போது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேலின் கோத்திரத்தின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாக தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாளந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாளந்து வெள்ளியும் 11000 தாளந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாளந்து இரும்பையும் கொடுத்தார். யார் கையிலே ரத்தனங்கள் இருந்ததோ அவைகளே கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று குர்சோனாகிய ஏகேலின் கையிலே கொடுத்தார். இப்படி மனப்பூர்வமாக கொடுக்கிறதற்கு ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார். அதிலே 13வது வசனத்திலிருந்து, இப்பொழுதும் தாவீது தேவனை பார்த்து சொல்கிறார், இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமக்கு மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி
மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உம்முடைய கரத்தினால வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். மோசே இடத்துல முதலாக தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாக சொல்லுகிற போது மனப்பூர்வமாக வாஞ்சியாக கொடுக்கிறவன் யாரோ அவனிடத்தில் இதை வாங்கு என்றுதான் சொன்னார். கட்டாயமாக கட்டளையிட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு வரி போல கிடையாது. மனப்பூர்வமாக அவனாக மனதிலிருந்து சந்தோஷமா கூட அவன்கிட்ட வாங்கி இதை செய் அப்படின்னு சொன்னாரு. அதே காரியத்தை இங்க செஞ்சுட்டு சொல்லுகிறாரு, எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, வாங்கி நான் உண்மைக்கு கொடுத்து, இப்படி மனப்பூர்வமாக கொடுப்பதற்கு எங்களுக்கு ஒரு இருதயத்தை கொடுத்தேரே அப்படிங்கிறார். அல்ல தொடர்ந்து சொல்லுகிறார், உமக்கு முன்பாக நாங்கள் எங்கள் பிதாக்கள் எல்லோரையும் போல அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியில் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிலையிலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயம் கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவைகளையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாக கொடுக்கிறதை கண்டு சந்தோஷிக்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தனையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து அவர்களை இருதயம் உமக்கு நேராக்கி அருளும். என் குமாரனும் சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படி இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படி அவனுக்கும் உத்தம இருதயத்தை தந்தருளும் என்று ஜெபம் பண்ணான். கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவனை தெரிந்து கொண்டார் என்பது சும்மா ஒரு வார்த்தை அல்ல, அவன் அதை நடைமுறையில செய்து காட்டினான். ஆசாப்பினுடைய சங்கீதங்களில ஒரு சங்கீதங்களில 78வது சங்கீதத்திலே 72வது வசனத்திலே தாவீதை குறித்து ஒரு சாட்சி வருகிறது. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக தேவனுடைய சித்தங்களை செய்கிறவனாக செய்து நடந்தான். அதனால தேவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக அவனை கண்டேன் என்று சொன்னது சாதாரணமான ஒரு காரியங்கள் கிடையாது. ஆனால் விசேஷமாக அந்த தாவீதின் வம்சத்தின் வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கும் அநேக ஆசீர்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறார். விசேஷமா நம்ம ஒரு வசனத்தை மார்க்கம் படிக்கலாம். ஏசாயா 55வது அத்தியாயத்தில் 3வது வசனம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இது இன்று நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை பூரணமாக சுதந்திரிக்க முடியும். அன்று தாவீதின் மூலமாக இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு இந்த ஆசீர்வாதமும் தேவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் வந்தது. அவருக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை இன்றும் நமக்கு கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இருக்கிறார். இதே தாவீதை போல நாமும் தேவனுக்கு பிரியமாக நடக்கிற போது இந்த ஆசீர்வாதங்களை நாம கொண்டு வர முடியும். தேவன் தாமே நம்மை இந்த இவருடைய வாழ்க்கையில் நாம் கண்டு கொண்ட காரியங்களை வைத்துக் கொண்டு இதன் படியாக நமக்கு ஒரு மாடலாகத்தான் அதை வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியிலே தொடர்ந்து தாவீதை போல பாடல் பாடிதான், தாவீதை போல நடனமாடி தேவனை துதிப்பேன், தாவீதை போல கைத்தாளங்களை துதிப்பேன். நான் தாவீதை போல வாழ்க்கை
அவரிடத்துல கண்ட சிறப்பான அம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமான்றார். தேவன் ஒப்பு கொடுத்த வேலையை முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆவியோடும் முழு சிந்தையோடும் அவர் நிறைவேற்ற ஓடினார். நாம ஓடினால், நமக்கு கொடுத்த வேலையை நாம் செய்து முடித்தால், ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்க்கையின் முடிக்கின்ற நேரத்திலே, பிதாவே, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் என்று நாமும் சொல்ல முடியும். தேவனை நோக்கி மூலமாக தேவன் தானே இந்த வார்த்தைகள் மூலமாக தாவீதை தெரிந்து கொண்ட தேவன் தான் நம்மையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்மை ஒரு வழிநடத்த அவர் கையில் ஒப்பு கொடுத்து வழிநடப்பார். இத்தோடு இன்றைய தினத்துக்குரிய இந்த வேத பாட ஒப்பு முடிந்தது. அடுத்த வாரத்திலே இவ்வளவு சிறப்பாக இருந்த தாவீதும் அவருடைய வாழ்க்கையில் உள்ள சில பலவீனங்களினாலே அவர் ஒரு தண்டனையும் அனுபவித்தார். அது தாவீதினுடைய வீழ்ச்சி என்ற தலைப்பிலே நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். இத்தோடு இந்த வாரத்துக்கான வேத பாட வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.